Hi friends, welcome to my channel. சிறப்பு டெட் எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர்கள் மற்றும் வரப்போகும் ஆசிரியர் தகுதி தேர்வை எதிர்கொள்ள போகும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சைக்காலஜிலேருந்து முக்கியமான அறிவியல் அறிஞர்களும் அதாவது உளவியல் அறிஞர்களும் அவர்களுடைய கோட்பாடுகளும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான கொஸ்டினரி நீங்கள் இதில் பார்க்குறத விட இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. படிநிலை தேவைகள் கோட்பாடு மாஸ்லோ. படிநிலை தேவைகள் கோட்பாடு சொன்னது மாஸ்லோ. படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. பகுப்பு உளவியலை பற்றி சொன்னது காரல் ஜியூங். நேர்கோட்டு வகை உளவியலை பற்றி சொன்னது ஸ்கின்னர். நேர்கோட்டு வகை உளவியலை பற்றி சொன்னது ஸ்கின்னர். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் இஜி வில்லியம்சன். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் இஜி வில்லியம்சன். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்ஃபோர்ட். நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்ஃபோர்ட். நுண்ணறிவு பல காரணி கொள்கை தார்ண்டக். நுண்ணறிவு பல காரணி கொள்கை தார்ண்டக். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு சிரில்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு சிரில்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு குறித்த பல்பரிணாம கொள்கையை சொன்னவர் பினே சைமன். நுண்ணறிவு குறித்த பல்பரிணாம கொள்கையை சொன்னவர் பினே சைமன். நுண்ணறிவு குழு காரணி கொள்கை எல் தர்ஸ்டன். நுண்ணறிவு குழு காரணி கொள்கை எல் தர்ஸ்டன். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்லர். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்லர். நுண்ணறிவு என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் சிசரோ. நுண்ணறிவு என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் சிசரோ. நுண்ணறிவு ஈவினை கணக்கிட யாருடைய கணக்கு முறையை பயன்படுத்துகிறோம்? ஸ்டெர்ன். நுண்ணறிவு ஈவினை கணக்கிட யாருடைய கணக்கு முறையை பயன்படுத்துகிறோம்? ஸ்டெர்ன். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு 2 காரணி கொள்கை ஸ்பியர்மேன். 2 காரணிகளால் ஆனதுன்னு சொல்லதும் ஸ்பியர்மேன். 2 காரணி கொள்கை ஸ்பியர்மேன். இது 2 காரணின்னு வந்தாலே நீங்கள் ஸ்பியர்மேன் போட்டுடலாம். இதை தொடர்ந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மீதி கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விரைவிலேயே ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.